வரலாற்றில் சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் பல்கீஸ் ராணி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி பேர் என்னங்க? பல்கீஸ் அம்மா. அந்த பல்கீஸ் ராணி இஸ்லாத்தில் இல்லை. அவங்க நெருப்பை வணங்குறவங்களா இருந்தாங்க. நெருப்பை வணங்குற ஒரு பொம்பளைய கொண்டாந்து நபிக்கு மனைவி ஆக்கினா அல்ல. எப்படி பாருங்க சரித்திரத்தில். அவங்க அல்லாவை ஏத்துக்கிறதே இல்லை, நெருப்பு வணங்கினவங்க. நெருப்பை வணங்கின ஒரு அம்மாவை கொண்டு எங்கே கொண்டு சேர்க்கிறான்? நபி சுலைமான்கிட்ட மனைவி ஆக்குறான். இப்போ அல்லாஹ் நினைச்சானா என்ன செய்வான்? சில பேருக்கு நேரு வழி கொடுத்து கொண்டு வந்து நபிகிட்ட சேர்ப்பான். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தூதா போனது. தூது என்னன்னு சொன்னா ஒரு பறவை. அந்த பறவைக்கு பேர் குர்ஆன்ல இருக்கு, ஹுது ஹுது பறவைன்னு சொல்லுவாங்க. அந்த பறவை பேர் என்னங்க? அது மைனா மாதிரி இருக்காது, இந்த மரங்கொத்தி பறவை மாதிரி இருக்கு. ரெண்டுக்கு இடையில ஒரு குருவி. இந்த பறவையுடைய ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா, பூமியில எவ்வளவு ஆழத்துல தண்ணி இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சிடும். எவ்வளவு ஆழத்துல தண்ணி இருந்தாலும், இன்னைக்கு இந்த நீரோட்டம் பார்க்குறாங்கல்ல, தேங்காயை வச்சு சுற்றி பார்க்குறாங்கல்ல, இது முதல்ல செஞ்சது யாருன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தது இந்த பறவை. அவங்க கூட்டமாக போயிட்டு இருப்பாங்க, 1000 பேர் 10,000 பேர் போயிட்டு இருப்பாங்க. தொழுகை நேரம் வந்த உடனே ஒது செய்யணும்ல, தண்ணி எங்கே இருக்குன்னு தெரியாது. இந்த பறவையை அனுப்புவாங்க. இந்த பறவை அப்படியே போயிட்டு ஒரு இடத்த காமிக்கி சுலைமான் நபி சொல்லுவோம், நபியே இங்கே இருக்கு தண்ணியும் தோண்டுவாங்க, தண்ணி இருக்கும். 1000 பேர் விஷயம் தொழுதுருவாங்க. இந்த பறவை தான் என்ன செய்யுதுன்னு சொன்னா, ரொம்ப தூரம் பறந்து போய் சஃபா நாட்டுடைய அரசி பல்கீஸ் அம்மா அவங்கள போய் பார்க்குது. அவங்களுடைய அரண்மனை, அவங்க வச்சிருக்கிற சுத்த பத்தம் எல்லாத்தையும் பார்த்துட்டு, கண்ணாடி மாதிரி இருக்கு அவங்க மாளிகை. இதை பார்த்துட்டு சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்துட்ட சொல்லுது, இப்படி ஒரு ராணி இருக்காங்க அப்படின்னோடனே அவங்களுக்கு இடையில ஒரு தொடர்பு ஏற்பட்டு தான் அந்த அம்மாவை கொண்டு என்ன செய்யறாங்க, தன்னுடைய அரண்மனையில கல்யாணம் முடிச்சு மனைவி ஆக்கிட்டாங்க. நெருப்ப வரங்கின ஒரு பொம்பளைய கொண்டு நபிக்கு மனைவியா. அப்ப இந்த இடத்துல ஒரு பறவை சரித்திரத்தில் இடம்பெறுது. ஒரு பறவை சரித்திரத்தில் இடம்பெறுது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு மெம்பர் படிக்க பதிலாக ஒரு பேரிச்சமர கட்டை போட்டிருந்தாங்க. பேரிச்சமர கட்டை, அதுலதான் ரசூலுல்லாஹ் எழுந்திரிச்சு ரொம்ப நாள் அதுலதான் எழுந்திரிச்சு குத்துபா ஓதுவாங்க. சஹாபாக்கெல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, இன்னொரு மெம்பர் படி, ரொம்ப நாளா இதுலயே ரசூலுல்லாஹ் ஓதிட்டு இருக்காங்களே, நம்ம பழைய பள்ளியாச புது பள்ளியாச கட்டணும்ல, இந்த மாதிரி ஒரு புதுசா ஒரு மெம்பர் படி ரெடி பண்ணாங்க. அதுல ஏறி ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. இந்த பேரிச்சம்பழ கட்டை அந்த ஓரமா இருக்கு. ஓரமா இருந்தா அந்த பேரிச்சம்பழ கட்டை தேம்பி தேம்பி அழுகுது. ஏன்? ஒரு நாள் ரசூலுல்லாஹ் அவங்க மேல ஏறி ஓதுனாங்க. இப்ப இனிமே இதுல ஓத மாட்டாங்களேன்னு சொல்லி, ஒரு உயிர் இல்லாத பொருள் நபி மேல கொண்டிருக்கிற அன்புனால அது தேம்பி அழுதுச்சு. அப்ப அந்த மரக்கட்டை அல்லாஹ் சரித்திரத்தை பதிவு செய்யறான். பறவை, அடுத்து கட்டை, அடுத்து ஒரு நாய். கவுஃப் வாசிகள்கிட்ட 7 பேர் கோயில தங்கியிருந்தாங்க. 7 பேரோட ஒரு நாய் ஒண்ணு படுத்துருந்துச்சு, குர்ஆன்ல வரும். அந்த நாய் சொர்க்கத்துக்கு போகும். புது புது பறவை சொர்க்கத்துக்கு போகும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்த பறவை. இந்த நாய் நமக்கு நஜீஸ். நாய் மேல பட்டாலே 7 தடவை கழுவு சொல்லியிருக்காங்க. நாய் மேல பட்டா 7 தடவை கழுவு சொல்லியிருக்கு மார்க்கத்துல. அப்படிப்பட்ட நாய் அந்த அவங்களோட தங்குனதுனால என்ன செய்யுது, குர்ஆன்ல இடம் பெற்றிருக்கு, அந்த நாய் சொர்க்கத்துக்கு போகுது. இந்த மாதிரி சில விஷயத்துக்கு சில சிறப்பு கொடுக்குறாங்க. அது மாதிரி இந்த இடத்துக்கு பேர் பத்ரு. பத்ருன்னா வேற ஒன்றும் இல்லை, மக்காவுக்கும் மதினாவுக்கும் இடையில உள்ள ஒரு வனாந்தர காடு. அந்த காட்டுல ஒரு கிணறு ஒன்று இருக்கும். அந்த கிணத்துக்கு பேரு பத்ரு. அந்த கிணத்தை சுத்தி இருக்கும் அந்த ஒரு பொட்டல். அந்த பொட்டலுக்கு பேர் என்னங்க? பத்ரு. இன்னைக்கு நிறைய பேர் வைக்கிறாங்க, பத்ருதீன், பத்ருநிசா, அதெல்லாம் பேர் வைக்கிறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு பேர் என்னங்க? பத்ரு. இந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி அது ஒரு சாதாரண ஒரு இடம். அந்த இடத்த பத்தி யாருக்குமே தெரியாது. இந்த ஒரு போர் நடந்த காரணத்தினால அந்த இடம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு குர்ஆன்ல அந்த பேர் இருக்கு. அந்த பேர் ரொம்ப புகழாயிருச்சு. நீங்க சொல்லுவாங்க சுருக்கமா, பத்ரும் கதிரும் இல்லைன்னா இஸ்லாமே கிடையாது. கதிர்னா என்ன? நெல் கதிரா? லைலத்துல் கதிர் என்னைக்கு வருது? அது லைலத்துல் கதிர் எப்போ வருது? 27. பதுரும்
கதிரும் இல்லை என்றால் இஸ்லாமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்ப இந்த பத்ரு போர் எப்படி நடக்குது? ரொம்ப நாளா ரசூல்லா தன்னுடைய தோழர்களை சண்டைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி தான் வச்சிருந்தாங்க. ரசூல்லா எப்பவுமே போற விரும்ப மாட்டாங்க, சண்டை இந்த மாதிரி விஷயத்தை ரசூல்லா விரும்பவே மாட்டாங்க. ஆனா மக்காவில் இருந்த காஃபிர்கள் திரும்ப திரும்ப இடைஞ்சல் கொடுத்ததுனால ரசூல்லா ஒரு தடவை வியாபாரத்துக்கு போயிருக்கிறாங்க. வியாபாரத்துக்கு போயிட்டு முடிச்சுட்டு வரும்போது நிறைய பொருளோட வருவாங்க, ஜாமான கொண்டு போவாங்க. வித்துட்டு வரும்போது என்ன செய்வாங்க, அங்க உள்ள நாட்டுல உள்ள பண்ண மாற்று முறை தான், காசெல்லாம் கிடையாது. இந்த பொருளை கொடுத்து அந்த பொருள் மாத்துற மாதிரி, அந்த மாதிரி மாற்றி கொண்டு வருகின்ற பொழுது ஷாம்ல இருந்து அவங்க மக்காவுக்கு வந்துகிட்டு இருக்கிறதுல வழியில என்ன பண்ணிட்டான், அபூ ஜஹல் படையை அனுப்பி மறிச்சிட்டான். ரசூல்லா திரும்ப மக்காவுக்கு வர விடாத மாதிரி, கோவம் வருமா வராத, இந்த மாதிரி 7-8 தடவை பண்ணியிருக்கான். ரசூல்லா அப்போ தன்னுடைய தோழர்களை அமைதியாக்கி சண்டையெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஒரு தடவை என்ன பண்ணாங்க, பிளான் பண்ணி அபூ சுஃபியான்ங்கிறவன் என்ன செஞ்சுட்டான், ஒரு தூதரை ஒரு ஆளை அனுப்பி, அவன் பேர் எலம்லம், அவன் பேர் என்னங்க லம்லம், அவனை அனுப்பி நீ எப்படியாவது ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி என்ன செய்யணும், முகமதுக்கும் மக்காவுக்கு இடையில சண்டையை கிளப்பி விடும் அப்படின்னு ஆள் அனுப்பிச்சு விட்டான். இந்த லம்லம் என்ன பண்ணா, போயிட்டு வேற ஒரு வழியா கடல் மார்க்கமா போயிட்டு மக்காவுக்கு வர்ற வழியில ஒரு இடத்துல நின்று சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு மக்காவுக்குள்ள வர்றான். என்ன சொல்றான், முகம்மது அவருடைய தோழர்களும் என் சட்டையெல்லாம் கிழிச்சு என் பொருள் எல்லாம் பிடிக்கிட்டாங்க. உடனே மக்காவில் உள்ளவெல்லாம் எப்ப இருந்தா ஏற்கனவே சண்டைக்கு கிளம்பிட்டான். இந்த சண்டையில காஃபிர்களுடைய தலைவர் யாரு, அபூ ஜஹல். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 2 பேர், ஒன்று அபூ ஜஹல், இன்னொன்னு அபூ லஹப். அபூ ஜஹல் தான் நம்பர் 1 எதிரி. அபூ ஜஹல் என்ன பண்ணா, கிளம்பு, இதுதான் சரியான இடம், இப்ப முகம்மதை அழிச்சுட்டு தான் வரணும் அப்படின்னு சொன்னான். நவுதுபில்லா, அல்லாஹ் காப்பாத்தணும், முகம்மதை கொன்னுட்டு தான் வரணும் அப்படிங்கிறான். உடனே எல்லாம் கிளம்பிட்டாங்க. எத்தனை பேர், 1000 பேருங்க. நம்பர் தான் நமக்கு முக்கியம். அப்ப ஏத்து வந்தவங்க எத்தனை பேரு, 1000 பேர். அங்க ரசூல்லா கூட இருக்கிறவங்க எத்தனை பேரு, வெறும் 313 பேர். வெறும் எத்தனை மடங்கு, 313 பேர் எங்க, 1000 பேர் எங்க. 1000 பேர் எப்படின்னு சொன்னா, எல்லார்ட்டையும் ஒட்டகம் இருக்கு, குதிரை இருக்கு, இரும்பு சட்டை போட்டிருக்கான், வாள் இருக்கு. இங்க 310 பேர்த்த மொத்தமே 7 ஒட்டகம் தான் இருக்கு. 7 குதிரையும் 3 ஒட்டகம் தான் இருக்கு. சண்டை போட முடியுமா? 3 பேருக்கு ஒரு வாள், 3 பேருக்கு ஒரு வாள். ஏற்கனவே சஹாபாக்கள் சோத்துக்கு இல்லாத மாதிரி தான் இருப்பாங்க, வயிறு முதுகு ஒட்டி போயிருக்கும், அவங்க திடகாத்திரமெல்லாம் இருக்க மாட்டாங்க. இப்படி உள்ள 313 பேரை வச்சுட்டு 1000 பேர் எப்படி எதிர்க்கிறது? அபூ ஜஹலுக்கு என்ன ஒரு சிந்தனைன்னு சொன்னா, நம்மள்கிட்ட அறிவு இருக்கு, பலம் இருக்கு, காசு இருக்கு, அதே மாதிரி ஆள் பலம் இருக்கு, 4மே நம்மள்கிட்ட இருக்கு, அதனால நம்ம தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற பெருமையில ஆணவத்துல போறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த 4 இருக்கிறவனால ஜெயிக்க முடியாது. பணம் இருந்துச்சு, யார்கிட்ட இருந்துச்சு, ஷத்தாதுங்கிறவன்ட்ட பணம் இருந்துச்சு. ஷத்தாதுங்கிறவன்ட்ட பணம் இருந்துச்சு. அவன் இந்த உலகத்துல என்ன பண்ண, சொர்க்கம் மாதிரியே ஒரு மாளிகையை கட்டினான். அல்லாஹ் வானத்துல சொர்க்கம் வச்சிருக்கான்ல, அந்த மாதிரி ஒரு சொர்க்கம் மாதிரியே ஒரு மாளிகையை கட்டினான். தங்கம், வெள்ளி, வைடூரியம் எல்லாத்துலயும் வச்சு கட்டினான். அல்லாஹ் என்ன பண்ணா, அந்த மாளிகைக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவன் உயிரை வாங்கிட்டான். ஷத்தாது பணத்தால ஜெயிக்க முடியாது. அடுத்து ஆற்றல், பலம். ஆதுன்னு ஒரு வம்சம் இருந்துச்சு. ஆது வம்சம் எவ்வளவுன்னா 300 அடி இருப்பான். அவன் ஹைட் எவ்வளவுங்க, ஒரு ஆளுடைய எடை எவ்வளவு, 300 அடி இருப்பான். வயசு 1000 வயசா. 300 வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணத்தை பத்தி யோசிப்பான். நம்ம 300 வயசுல 5-6 தலைமுறை அழிஞ்சு போயிடும். 300 வயசுல 5-6 தலைமுறை அழிஞ்சு போயிடும். 300 வயசுக்கு அப்புறம் தான் என் பிள்ளை வயசுக்கு வந்துட்டான், கல்யாணம் பண்ண சொல்லி யோசிப்பானா. 1000 வயசு 300 வயசுல தான் கல்யாணம் பண்றான், 300 அடி உயரம். அப்படிப்பட்டவங்களையே அல்லாஹ் என்ன செஞ்சான், ஒரே ராத்திரில அழிச்சு காமிச்சான். அதனால பலத்தை கொண்டு ஜெயிக்க முடியாது, பலத்தை கொண்டு ஜெயிக்க முடியாது. சரி, அதுக்கடுத்து பதவியை கொண்டு ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைச்சான் அபூ ஜஹல். ஏன்னா மக்காவில் உள்ள காஃபிருக்கு பூரா அவன் தான் தலைவர், மக்காவில் உள்ள காஃபிருக்கு பூரா அவன் தான் தலைவர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்,
ஃபிரௌன் நம்ரூத் 2 பேரும் மன்னாதி மன்னரா இருந்தான். நைல் நதி எனக்கு சொந்தம்னு சொன்னான் ஃபிரௌன். அந்த நைல் நதியில தான் அல்லாஹ் அவனை மூழ்கடிச்சு மௌத்தாக்கணும். பதவியாலையும் ஜெயிக்க முடியாது. அபூஜஹல் என்ன நினைச்சான், என்கிட்ட அறிவு இருக்கு, அதை கொண்டு ஜெயிக்கலாம்னு நினைச்சான். அல்லாஹ் அதுக்கு ஒரு உதாரணம் வச்சான். சமூதுன்னு ஒரு குரூப். சமூதுனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல வாழ்ந்தவங்க. அவன் அந்த நபிகிட்ட போய் என்ன சொல்றான், எங்களுக்கு இப்ப இந்த பாறைக்குள்ள இருந்து ஒரு ஒட்டகம் வெளியே வரணும். நபிகிட்ட இப்படி எல்லாம் கேட்பாங்க. நபிகிட்ட என்ன செய்வான், ஏறக்கு மாறின கேள்வி எல்லாம் கேட்பான். இதை எனக்கு காமிச்சின்னா நான் இஸ்லாத்துக்கு வர்றேன்பா. அப்ப சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துல போய் என்ன கேட்கிறான், ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கு, இந்த பாறாங்கல்லுக்குள்ள இருந்து ஒட்டகம் வரணும், ஒட்டகம் வந்த உடனே குட்டி போறோம், அப்பதான் நான் ஏத்துக்குறேன்பா. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க, பாறைக்குள்ள இருந்து ஒட்டகம் வந்துச்சு, வந்த உடனே குட்டி போடுச்சு. இஸ்லாத்துக்கு வந்தானா அல்ல. ஏன், அவன் அறிவு அளவுக்கு அதிகமா இருந்துச்சு. அறிவு அளவா இருந்தா தான் ஜெயிக்க முடியும். அளவுக்கு அதிகமா இருந்தாக்க சொல்லுவான்ல, மெத்த படிச்ச மூஞ்சிரு கழனி பண்ணையில விழுந்து சொல்லுவான், அந்த மாதிரி ஆயிரும். அப்ப அறிவாலையும் சமூக கூட்டம் ஜெயிக்க முடியல. அல்லாஹ் சொன்னா, உங்களை இடியை கொண்டு அழிப்பேண்டாம். அவன் என்ன சொன்னாங்க, மழையும் இல்லை, இடியும் இல்லை, மேகமும் இல்லை, எங்களை எப்படி அல்லாஹ் அழிப்பான்னு கேட்டான். அடுத்த நாள் அவன் நிறம்பூரா புளுவா மாறுச்சு, 2வது நாள் சிவப்பு கலரா மாறுச்சு, 3வது நாள் கருப்பா மாறுச்சு. அப்ப சொன்னாங்களாம், இந்த நபி நம்மள்ட்ட மந்திரஜால வேலை காட்டுறாரு, கலர் கலரா மாத்தி விடுறாரு நம்மளை, அல்லாஹ் ஒன்றும் செய்யல, இந்த நபி மந்திரிக்கிறாருன்னா. 4வது நாள் என்ன பண்ணுச்சு, ஒரே ஒரு சத்தம் தான் கேட்டுச்சு, அத்தனை பேரும் அழிஞ்சு போயிட்டான். அப்ப என்ன செய்ய முடியாது, அறிவை கொண்டும் ஜெயிக்க முடியாது. அல்லாஹ் என்ன சொன்னா, என்னுடைய உதவி யாருக்கு இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. சரி, இந்த இடத்துக்கு வந்தாச்சு, பத்ருங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ரசூல்லா 313 பேரோட தங்கியிருக்காங்க. அங்கே 1000 பேர் இருக்காங்க. ரசூல்லா சஜிதால கடந்து அழுகுறாங்க, யா அல்லாஹ், எப்படி துவா செய்யறாங்க பாருங்க. நான் கூட்டிட்டு வந்திருக்கேன், இந்த 313 பேர் அழிஞ்சு போயிட்டாங்கன்னா இந்த பூமியில உன்னை தொழுவுறதுக்கு வணங்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. முஸ்லீம்னு இவங்க தான் இருக்காங்க, முஸ்லீம்னு இவங்க தான் இருக்கிறாங்க. இவங்களும் அழிஞ்சு போயிட்டா என்ன செய்ய முடியாது, உன்னை வணங்குறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி அழுகுறாங்க. அப்போ ஒரு அம்மா என்ன செய்யறாங்க, அந்த அம்மாவுடைய 2 பிள்ளைகளை கூப்பிட்டு வராங்க. ஒரு பையனுக்கு வயசு 9, இன்னொரு பையனுக்கு வயசு 11. நல்லா கேட்டுங்க, சின்ன பிள்ளைகளுக்கு தான் இந்த ஹதீஸ். ஒரு பையனுக்கு எத்தனை வயசு, 9 வயசு, இன்னொருத்தருக்கு 11 வயசு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 15 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் போர்ல கலந்துக்கணும். 2 பேரை கூட்டிட்டு இந்த அம்மா சொல்றது, என் பிள்ளைய 2 பேரை அடம் பிடிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இவங்களை எப்படியாவது கூட்டு போயிருங்க. எப்படி இருக்கும், அதான் அந்த காலத்து பிள்ளைகளுக்கு அந்த பெண்கள் கொடுத்த மார்க்கத்து மேல உள்ள பற்று. இன்னைக்கு என்ன செய்யறாங்க, நீ தூங்குடா, நான் போய் தொழுதுட்டு வர்றேன். எப்படி, அப்படிதானே விட்டு வந்திய, எப்படி, நீ தூங்குடா பத்திரமா, தொழு வந்துடாத, நீ தூங்கு, நான் போய் தொழுதுட்டு வர்றேன். அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, 9 வயசு 11 வயசு பிள்ளைகளை கூட்டிட்டு யார ரசூலுல்லாஹ் இவங்க அடம் பிடிக்கிறாங்க, இவங்கள சண்டைக்கு கூட்டிட்டு போங்க. அப்ப ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, 9 வயசு 11 வயசு கூட்டு போய் என்ன பண்றது, இவங்களை எப்படியாவது கழிச்சு கட்டணும்னு சொல்லி, நீங்க 2 பேரும் சண்டை போடுங்க, யாரு ஜெயிக்கிறீங்களோ அவளை கூட்டு போறேன். அவங்க பேரு நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒருத்தர் பேர் முஆது, இன்னொருத்தர் பேர் முஅவ்வித். முஆதுக்கு வயசு 9, முஅவ்விதுக்கு வயசு 11. அப்ப அந்த முஆதுங்கிறவர் சொல்றாரு, எப்படி இருந்தாலும் ரசூலுல்லாஹ் உன்னைய தான் கூட்டு போவாங்க, 11 வயசு, என்னைய விட்டு போயிடுவாங்க. அதனால நம்ம காதுக்குள்ள பேசிக்கிறான் 2 பேரும், நம்ம 2 பேரும் சண்டை போடையில நீ விட்டு கொடுத்துரு, நான் ஜெயிக்கிற மாதிரி. அப்ப ரசூலுல்லாஹ் என்னைய கூப்பிட்டுருவாங்க, நீ 11 வயசு, உன்னைய ஆட்டோமேட்டிக்கா கூப்பிட்டுருவாங்க. போருக்கு போறதுக்கு பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஆர்வம் பாருங்க. நம்மளால தொழுவை கூட்டு வர மாட்டேங்கிறான், தொழுவுறதுக்கு நோம்பெல்லாம் வைக்காதரா, இளைஞ்சு போயிடுவ, நோம்பெல்லாம் வைக்காத அப்படிங்கிறான். நம்மளால அங்க போருக்கு போறதுக்கு இந்த பிள்ளைய போட்டி போட்டாங்க 9, 11. அதே மாதிரி சண்டை வந்துச்சு, 9 வயசுக்காரர் ஜெயிச்சுட்டாரு, 11 வயசுக்காரர் தோத்தார். ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இவன் 2 பேரும் காதுக்குள்ள பேசினது எல்லாத்தையும் பார்த்துட்டு 2 பேரும் வாங்க, 2 பேரும் 9 வயசு போருக்கு போற வயசாங்க, ஊருக்கே போக மாட்டான். 9 வயசுல ஊருக்கே அனுப்ப மாட்டோம் நம்ம, ஐயோ போருக்கு அனுப்புறாங்க, அங்க போருக்கு அனுப்புறாங்க. சரி போயாச்சு. இந்த முஆதும் முஅவ்விதும் செஞ்ச வேலையை பாருங்க, அங்க போயிட்டு போருக்கு போயாச்சு, எல்லாம் உக்கிரமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த 2 பேரும் தேடிக்கிட்டே திடுறாங்க.
ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, என்னப்பா யாரை தேடுறீங்க? பொடி வைங்க இங்க வாங்க, யாரை தேடுறீங்க? யாரோ அபூஜகலாம்ல, என் வரையும் பார்த்ததில்லை, அவனை என் கையில காட்டுங்க. நீங்க என்னன்னா பண்ண போறீங்க? பொறுப்பையில போல நம்ம விரட்டோம்ல, தொழுவுற பிள்ளையில சில பேர் விரட்டுவாங்க, போற ஏன் தொழுவக்கூடாது. அந்த மாதிரி அவர் கேட்கிறாரு, நீங்க என்ன பண்ண போறீங்க அபூஜகல? அவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு காட்டுங்கன்னு. அப்ப அபூஜகல் அங்கிட்டு கிராஸ் பண்றான் குதிரையில. அபூஜகல் குதிரையில போறான். இவர் சொல்றாரு, அந்த போறான்ல அவன் தான் அபூஜகல். சொல்லிட்டு திரும்பி பார்த்தா 2 பேரையும் காணோம். 2 பேரும் பாஞ்சு போயிட்டாங்க. பாஞ்சு போனா இவங்க 2 பேரும் 9 வயசு 11 வயசு எவ்வளவு உயரம், அவன் குதிரையில இருக்கான். இவங்களை விட 2 மடங்கு ஹைட்ல இருக்கான். 2 பேரும் போன வேகத்துல ஒருத்தர் குதிரை காலை வெட்டினார், இன்னொருத்தர் அபூஜகல் காலை வெட்டினார். சின்ன பிள்ளைங்க எவ்வளவு பெரிய இஸ்லாத்து மேல எவ்வளவு பெரிய இது பாருங்க. ஒருத்தர் குதிரை காலை வெட்டினாரு, கீழே விழுந்தான். அபூஜகல் காலை ஒருத்தர் வெட்டிட்டார், முடிஞ்சு. விழுந்து பிறல்றான். அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் அபூஜகல்ல கீழே கிடக்கான்னு சொல்லி கழுத்தை அறுத்துட்டான், முடிஞ்சு. கொண்ட பெருமை யாரை சேரும்? வெட்டினது வேற ஆள் தான், ஆனா வில்தாட்டின பெருமை யாரை சேரும்? இந்த 9 வயசு 11 வயசு. அப்ப இவ்வளவு சின்ன பிள்ளைகளின் கூட ரசூலுல்லா சொன்ன சொல்லு மேல ஒரு எழுப்பி விடுங்க. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு, எவ்வளவு உக்கிரமான போர் நடந்துட்டு இருக்கு. என்ன பண்றது? 9 வயசுங்க, போர்ல கலந்துக்கிட்டாங்க. இங்க பகல் போற கொரட்டை விட்டுட்டு இப்போ தூக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? 9 வயசு அபூஜகலை கொலை பண்ணான். இவ்வளவு சின்ன பிள்ளைகளை, அதுக்கிடையில இன்னொரு வீட்டுல இருந்து அத்தாவுக்கும் மயனுக்கும் வாக்குவார். மயனுக்கு வயசு 17, அத்தாவுக்கு வயசு 50. மயன் பேரு சாது, அத்தா பேரு ஹாரிசா. 2 பேருக்கு என்ன போட்டின்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு வீட்டுல 2 ஆம்பளை இருந்தா ஒருத்தர் வீட்டுல இருங்க, ஒருத்தர் சண்டைக்கு வாங்கணும். ரசூலுல்லாஹ் ஒண்ணு சும்மா நம்மள மாதிரி வாஷ் அவுட்லாம் எல்லாரும் வீட்டுக்கு சண்டைக்கு வரணும், வீட்டுல யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. ஒரு ஆம்பளை வீட்டுல இருக்கணும், ஒரு ஆம்பளை சண்டைக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க 2 பேருக்கு வாக்குவாதம், அத்தாவும் பையனும். நான் தான் போவேன். அத்தா சொல்றாரு, நீ பொடி 17 வயசு, நான் தான் சண்டைக்கு போவேங்கிறார். அந்த பையன் சொன்ன வார்த்தையை கேளுங்க, அத்தா இது சுகத்துக்கான பிரச்சனை இல்லை, சொர்க்கத்துக்கான பிரச்சனை. சுகமா இருந்தா என்ன செய்யலாம், நான் வீட்டுல இருக்கிறேன்னு சொல்லி உங்களை போக சொல்லுவேன். ஆனா சொர்க்கத்துக்கு போறது, 2 பேர்ல ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போறது, நான் தான் போவேங்கிறார். 2 பேரும் வந்தாங்க ரசூலுல்லாஹ். 2 பேரும் வந்து நான் தான் வருவேன். ரசூலுல்லாஹ் சீட்டு போட்டு பார்த்தாங்க. ஹாரிசா சாது 2 பேரையும் போட்டு குளிக்க போட்டா பையன் பேர் வந்துச்சு, 17 வயசு. அத்தா வீட்டுக்கு போய் சொல்லிட்டாங்க. இப்படிதான் போர் நடந்துச்சு. இன்னைக்கு நமக்கு அமல் செய்யறதுக்கே கசக்குது. இப்படிதான் இருக்கு எல்லாமே. முக்கா கண்ணில் தான் பார்த்துட்டு இருக்கேன். என்னையே இப்போ சொர்க்கத்தில் பார்க்குற மாதிரி இருக்கு இப்போ எல்லாருக்கும். அப்படித்தானே? அஜப் தான் முன்னாடி உட்காந்துருக்காரா, நம்ம ஊர் அசப்தா அப்படின்னு அரைக்கண்ணு முக்கா கண்ணில் பார்க்குற மாதிரி இருக்கு பாருங்க. அப்படி நடந்த போருங்க. அப்படி வந்து இஸ்லாம் நம்மள்கிட்ட சேர்ந்துச்சு. இன்னைக்கு நம்ம சுகமாக உட்காந்து ஃபேனுக்கு கீழே சேரை போட்டு உட்காந்து காலை ஆட்டிக்கிட்டு இஸ்லாத்தை அனுபவிக்கிறோம். இந்த கஷ்டமெல்லாம் பட்டிருந்தா வலிக்கும்ல. ஒரு கஷ்டம் பட்டிருக்குமா, ஒரு முள்ளு குத்தி இருக்குமா இஸ்லாத்துக்காக, ஒரு கசப்பு அனுபவிச்சிருக்குமா? நல்லா நிற்கிற மனுஷன் பகல பூரா ஊர் சுற்றிட்டு வந்து சேர கீழே உட்காந்து அனுமதியே இல்லை. உண்மையிலே சேர்ல தொழுகிற அனுமதி இருக்கா? அந்த காரணம் இருக்கா? அவர் அல்ஹம்துலில்லாஹ் அவர் சேர்ல தொழுகிற மாதிரி உள்ளவர் தான். ஏன்னா எப்பவுமே சேர் இப்போ மட்டும் டைம் அப்போ தூக்கம் வரதான் செய்யும். சைத்தான் வந்து உச்சந்தல்ல உட்காந்து ஒண்ணுக்கு இருக்குதான் செய்வான். சைத்தான் வந்து என்ன செய்வான் கேட்டார்ல, இது சொர்க்கத்துக்கு போறது, சுகத்துக்கு இல்லை. நம்ம சுகத்துக்கு வாழ்றோம். சுகத்துக்கு வாழ்ந்தா சொர்க்கம் கிடைக்காது. சொர்க்கத்துக்குன்னு வாழ்ந்தாதான் சொர்க்கம் கிடைக்கும். நின்று தொழுதா கசக்குது, வலிக்குது. சேர போட்டா காலை ஆட்டத்தான் செய்யும். எப்படி சொர்க்கம் கிடைக்குமா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? இவ்வளவு கஷ்டப்பட்டு இஸ்லாம் நம்மள்ட்ட வந்திருக்கு. அபூஜஹல் கழுத்தை வெட்ட போறான். வெட்ட போயில உசுறு இருக்கான் கொஞ்சம் கொஞ்சமா. அவன் சொன்னானா, எல்லாரும் கழுத்தையும் நறுக்கிற மாதிரி என்னை நறுக்காத, கொஞ்சம் விட்டு அருண்டான் கீழே. அடுக்கி வச்சிருக்கும் போது ஹைட்டா தெரியணும். சண்டால பாவி, சாகையிலையும் பெருமை உடலைங்க அவனுக்கு. சாகையிலையும் அவன் பெருமை அவனை விட்டு போகலை.
சொல்லுவாங்கல்ல, கால் டாக்ஸியில போய்கிட்டே காலரை தூக்கி விட்டுக்குவான். கால் டாக்ஸியில போயல கால் டாக்ஸின்னா என்ன, ஒரு 1200 இவன் கொடுத்துருப்பான். போய் முடிச்சவொடனே இறக்கி விட்டுருவான், கழுத்தை சேர்த்து அடிச்சு விட்டுருவான். சொந்த காரெல்லாம் கிடையாது. கால் டாக்ஸியில போயல காலரை தூக்கி விட்டுக்கிற மாதிரி இவன் என்ன செய்யறான், சாகையிலையும் என் கழுத்தை விட்டு அறுக்க சொல்லியிருக்கான். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்னப்பா ஹைட்டா இருக்கு? இல்ல, அவன் அறுக்கையில கொஞ்சம் விட்டு அறுக்க சொன்னா அதனால ஹைட்டா அறுத்திருக்கோம். அப்ப அவனுடைய பெருமை அவனை அழித்ததுங்கிறான். அவனுடைய பெருமை அவனை அழிச்சிருச்சு. அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலையில, அதுவும் இன்னைக்கு பத்ர் போர் நடந்தது அன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான் நடந்துச்சு. மிக துல்லியமாக 313 சஹாபாக்கள் கலந்துக்கிட்டாங்க. 1000 பேர் அவங்க. ஆனா ஜெயிச்சது யாரு? 313 பேர். ஏன்னா ரசூலுல்லாஹ் அழுத அழுகையில தன்னுடைய நபியுடைய அழுகையை பார்த்து அல்லாஹ் என்ன செஞ்சான், முதல்ல 1000 மலக்கு அனுப்புனான். ரசூலுல்லாஹ் அழுதுகிட்டே இருந்தாங்க. 3000 மலக்கு வந்தாங்க. திரும்ப அழுதுகிட்டே இருக்காங்க. 5000 மலக்கு வந்தாங்க. 5000 மலக்கு எப்படி? ஒவ்வொரு மலக்கும் தலையில கேடயம் இருக்கு, நெஞ்சில இருப்பு சட்டை போட்டிருக்காங்க, கையில வாள் இருக்கு, குதிரையில வர்றாங்க. சக்கு 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 சக்குன்னு வச்சாங்க. அதுலதான் 300 பேர் 1000 பேரை ஜெயிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் சஹாபாக்கள் இருக்காங்க, ஜெயிச்சிருவேன்னு சொல்லல, என் கூட அல்லாஹ் இருக்கான், நான் ஜெயிச்சிருவேன். அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான், மலக்குமார்களை அனுப்பி இந்த போர்ல வெற்றியை கொடுத்தான். நமக்கு இந்த படிப்பின இந்த 313 பேருடைய பெயரை சொல்லி நீங்க துவா கேட்டீங்கன்னா அது கபூல் ஆகும். ஏன்னா அவங்க செஞ்ச தியாகம் அப்படி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் நெருப்பில் குதிக்க சொன்னாலும் நாங்க குதிப்போம், கடல்ல குதிக்க சொன்னாலும் குதிப்போம்டா ரசூலுல்லாஹ் சொன்னது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் தைரியமா என்ன செஞ்சாங்க, எல்லா போருக்கும் வழி நடத்தி போனாங்க. அல்லாஹ் தஆலா நமக்கும் அந்த ஈமானுடைய உறுதியை தரணும். அந்த சஹாபாக்கள் எவ்வளவு தியாகம் செஞ்சாங்களோ அந்த தியாகத்தை நாமளும் செய்வோமா இன்ஷா அல்லாஹ். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனஹ வ ஃபில் ஆখিরাতি ஹஸனஹ வ கினா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும்.